தமிழக மக்களை வணக்கம். ஐடி ஊழியர்கள் கவனத்திற்கு மற்றும் தமிழக தேர்தல் ஆணையம் மற்றும் இந்திய தேர்தல் ஆணையம் அவர்களின் கவனத்திற்கு செந்தில்வேல் அவர்கள் ஐடி ஊழியர்கள் டிவிகே கட்சிக்கு தான் பெரும்பாலானோர் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்தல் ஆணையத்துக்கு நான் சொல்கிறது என்னென்னா, நான் ஓட்டு போட்டது யாருக்கு ஓட்டு போட்டேங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். அப்படி இருக்கும்போது செந்தில்வேல் அவர்கள் ஐடி ஊழியர்கள் பெரும்பாலானோர் டிவிகேக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு எதன் அடிப்படையில் அவர் சொல்கிறாரு? இப்போ வாக்குச்சாவடியில் தேர்தல் ஆணையம் மூலமாக மட்டும்தான் சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டிருக்கிறது. சிசிடிவி கேமராவில் கூட நம்ம யாருக்கு ஓட்டு போட்டிருக்கோம் அப்படிங்கிறது தெரியாது. அப்படி இருக்கும்போது இவர் எதன் அடிப்படையில் இப்படி சொல்கிறாரு? ஏதாவது ரகசிய கேமரா ஃபிக்ஸ் பண்ணி பார்த்தாரா? இல்லைனா யாராவது ஐடி ஊழியர்களை ஃபாலோ பண்ணுறாங்களா? என்ன நடக்குது? தேர்தல் ஆணையம் ப்ளீஸ் இதை கொஞ்சம் நோட் பண்ணி என்னென்னு செக் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது, ஐடி துறையினால் நிறைய பேர் சாப்பிட்டுட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. செந்தில்வேல் அண்ணன் அவர்களே, ஒரு ஐடி துறையில் வேலை கிடைக்கிறதுக்கு ஒரு மனுஷன் 16 வருஷம் படிக்கணும். படித்ததுக்கப்புறம் ஒரு இன்டர்வியூவில் பாஸ் பண்ணணும். இன்டர்வியூவில் பாஸ் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு உள்ளே போய் ப்ராஜெக்ட்னு ஒரு இன்டர்வியூ இருக்கும், அதுலேயும் பாஸ் பண்ணணும். அதில் பாஸ் பண்ணால் மட்டும் போதாது, வேலையில் நல்ல விதமாக வேலை பார்க்கணும், ப்ராஜெக்ட் மேனேஜர்கிட்ட நல்ல பேர் வாங்கணும். ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி ரேட்டிங்ஸ்னு ஒன்று இருக்கும், அதில் நல்ல ரேட்டிங்ஸ் இருந்தால் மட்டும்தான் அவனால் வேலையை கண்டினியூ பண்ண முடியும். அது வேறு இருக்குது. அதுக்கப்புறம் ஐடி துறையிலேருந்து எத்தனை பேர் டேக்ஸ் பே பண்ணுறாங்க அரசாங்கத்துக்கு? எத்தனை ஐடி நிறுவனங்கள் டேக்ஸ் பே பண்ணுது? அதனால் அரசாங்கத்துக்கு எவ்வளோ வருமானம் கிடைக்கிது? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நிலைமையில் 1.5 லட்சத்துக்கு மேலே பொறியாளர்கள் ஐடி வேலை கிடைக்காம படிச்சுட்டு இருக்கிறாங்க நம்ம தமிழ்நாட்டில் மட்டும். அப்போ அவங்களுக்கு என்ன பண்ண போகிறீங்க? அவங்க ஐடி படித்ததுனால தானே வேலை இல்லாமல் இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு என்ன பண்ண போகிறீங்க? ஐடி துறையில் வேலை இல்லாமல் வேலை இருக்கிறவங்க கூட நிறைய பிரச்சனைகளுக்கு உள்ளாகிறாங்க. உடல்நிலை பாதிப்பு, மன அழுத்தம், நிறைய வேலை பளு, அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளுக்கு ஆளாகிறாங்க. அதுக்கு என்ன சொல்ல போகிறீங்க? அடுத்தது பார்த்திங்கன்னா, இப்போ நிறைய பேர் வேலை வாய்ப்பை இழந்துக்கிட்டு இருக்காங்க. யார்? வேலை பார்த்துட்ருக்கிறவங்களே. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் காரணமாக லே ஆஃப், வேலையிலிருந்து பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் என்ன சொல்ல போகிறீங்க? இந்த ஐடி துறை வந்ததுனால தானே அவங்களுக்கு இவ்வளோ பாதிப்பு. ஒன்று. அடுத்தது பார்த்திங்கன்னா, சூப்பர் இன்டெலிஜென்ஸ் வரப்போகுது. அது வந்ததுக்கப்புறம் இன்னும் எத்தனை பேருக்கு வேலை இல்லாமல் போகும்? அப்போ படித்தவங்களாம் என்ன செய்கிறது? இதுக்கெல்லாம் காரணம் என்னது? ஐடி துறை. நீங்கள் கொண்டு வந்த ஐடி துறையினால தான். மனுஷன் ஒழுங்காக விவசாயத்தை பார்த்துட்டு ஆடு மாடை மேய்ச்சிட்டு அன்னன்னைக்கு வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருந்திருப்பான். ஐடிங்கிற நிறுவனம் வந்ததுனால நிறைய மக்கள் பாதிக்கப்பட்டுருக்காங்க. சாதாரண வாழ்க்கையை இழந்துட்டு கஷ்டப்படுறாங்க.